உங்களோட அப்பர் பாடி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லோவர் பாடியும் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு WWE சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்களோட அப்பர் பாடியும் தாண்டி லோவர் பாடியை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் ராண்டி ஆர்டன். பிகாஸ் அவரோட லெக்ஸ், காஃப்ஸ், மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அவர் ஒஃபிஷியலாகவே அவரோட ட்ரைனிங் என்ன மாதிரி இருக்கும், லெக் ஒர்க் அவுட்ஸ் என்ன மாதிரி பண்ணுவாருன்ட்டுன்னு ஒஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருப்பாரு. அதில் முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் BFR, அதாவது பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரைனிங் தான் முக்கியமாக லெக்ஸுக்கு பண்ணுவாராம். பேசிக்கா BFRனா என்னன்னா, ஏதாவது ஒரு பேண்ட் இல்லைன்னா ஒரு கஃப் எடுத்து உங்களோட கையை சுற்றி ரெப் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா காலை சுற்றி ரெப் பண்ணிக்கிட்டு டைட்டாக ரொம்ப ஹெவியான வெயிட்ஸ் போடாமல் கம்மியான வெயிட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுற மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா BFR. அதுவும் முக்கியமாக ராண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இஸ் WWE ரெஸ்லர். அதனால இந்த மாதிரியான BFR ட்ரைனிங் வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக ஹெவி வெயிட்ஸ் யூஸ் பண்ணி கிடைக்கிற மசில் க்ரோத்துக்கு ஈக்குவலாக BFR ட்ரைனிங் மூலயமா லைட் வெயிட்ஸ் யூஸ் பண்ணி சேம் அமௌண்ட் ஆஃப் மசில் க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம்.